எதிரிகளையும் நண்பர்களையும் வந்து சரியாக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. ஸோ நம்ம யாரை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நண்பர்களை வந்து சரியாக சூஸ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. நண்பர்கள் வந்து இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் உங்கள் எதிரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இவன் என் எதிரி, இவன்கிட்ட நான் சண்டை போடுவேன், இவன்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு. ஏன் தெரியுமா? நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் அவனை மாதிரி மாறிடுவீங்க. லவ்லேயும் சரி, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க, யார் கூட இருக்கணும் அதையும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. இது நான் என்னோடய 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து லவ் பண்ணி அவங்க கூட வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் சண்டை அப்படின்னு வரும்போது நான் அவங்கள மாதிரி ஏட்டிக்கு பிடி சண்டையை போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொன்னேன், என்னடா நீ இப்படி ஆகிட்ட, நீ இப்படி கேரக்டர் கிடையாது, பழி வாங்குறது அது இது கீழ்த்தரம் வரைக்கும் பண்ணுறது அந்த மாதிரி நீ இப்படி கிடையாது அப்படின்னு. அப்போது இந்த பழமொழி வந்து எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ, யாரை லவ் பண்ணுறீங்களோ, ரொம்ப முக்கியமானது நீங்கள் யாரை எதிரியாக பார்க்கீங்களோ, எந்த எதிரி கூட சண்டை போடுறீங்களோ, கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ மாதிரி மாறிடுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே உண்மையாக இருங்க. மனசில் பட்டதை பேசுங்க. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க பிடிக்கல அப்படிங்கிற அவங்களை தெரியப்படுத்துங்க. நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை வந்து சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. இது நீங்கள் பண்ணது பிடிக்கல, இது எனக்கு இப்படி பிடிக்கல, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அவங்கள எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத அவங்கள தெரியப்படுத்திடுங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நம்மளோட இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் நமக்கு பிடிக்காது, ஒரு விஷயம் பிடிக்காது, ஒரு நடத்தை பிடிக்காது, ஆனால் நம்ம அவங்க கூட பழகிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க. சிலவங்களுக்கு பயங்கர ஆக்டிங் கேரக்டராக இருக்கும், நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. பிடிக்காட்டாலும் ஐயோ என் தங்கம் என் செல்லம் அப்படின்னு முத்துறது, கட்டி பிடிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே வெஞ்சன்ஸ் இருக்கும், பயங்கர கோவம் இருக்கும். நீங்கள் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனசார ஒரு பெரிய லெவலுக்கு போகவே முடியாது. அந்த குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஏத்தால பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இது இப்படி இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அப்பா அவனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொன்னேன், அவ்வளோதான். அவளை பிடிக்கலன்னா பிடிக்கல, இவங்களை பிடிச்சிருக்கு. அதில் எந்த விஷயம் பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னா நான் பேச மாட்டேன். அவங்க கேரக்டரு, அவங்க பழக்க வழக்கங்கள், மூஞ்சிலும் முழிக்காத, பகலில் வராத, நம்பர் பிளாக் பண்ணிட்டு ஓடி போயிரு, உனக்கு நமக்கு எந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசுகிறது, வைக்கிறது, பழகிறது, கூட்டிகிட்டு போகிறது, இது வந்து நம்மளை சொல்லி முடிச்சிடும். நம்ம ஒரிஜினல் யாருன்னு நமக்கே மறந்து போயிடும். அப்போ நான் நிறைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பார்க்குறேன். இந்த மாதிரி டபுள் கேம் விளையாடுறவங்க, அச்சச்சோ செல்லம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறது, கொச்சுறது, கட்டி பிடிக்கிறது, ஆனால் உண்மையில் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டு கடைசியில் வந்து இவங்க எப்போ உண்மையை பேசினாலும் சரி நம்ப மாட்டாங்க. இது முன்னாடி ஒன்று பேசும், பின்னாடி ஒன்று பேசும் அப்படின்னு அவங்க ஏத்தால பார்த்து யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க ஃபீலிங்ஸு, அவங்க பேசுகிறது, அன்பு கட்டினாலும், பாசம் கட்டினாலும், அழுதாலும் எதுவுமே நம்பிக்கை வராது மக்களுக்கு. உங்களுக்கு அந்த கேரக்டர்லாம் ஞாபகம் வருதா? இது என்னோட 2வது கண்டுபிடிப்பு. நான் வந்து அப்படி டபுள் விளையாடுதாங்கன்னா உடனே அவங்கள விட்டு தூரம் போயிடுவேன். ஏதாவது முக்கியம் தேவைன்னா அதை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன். அவங்கள்ட்ட அந்த உரையாடல், கம்யூனிகேஷன், விஷயங்களை ஷேர் பண்ணுறது இது பண்ணாதீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட அதை பேச போகிறது கிடையாது. 2வது. 3வது வந்து வாழ்க்கையில் யாரு கூடயாவது உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிறது வந்து என்ன அர்த்தம்னா ட்ரஸ்ட்டு. அவங்க வந்து நம்மளை நம்பணும். ஐயையோ இன்றைக்கி உள்ளே வருவாங்க, கூட படுப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்ப முடியாது, பின்னால் கூட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் திடீர்னு நம்ம கூட வந்துட்டு திடீர்னு வேலைக்கு போய்ட்டு அப்போ தான் இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் வேண்டாதவனை பிடிக்காதவனுக்கெல்லாம் டீட்டெயில் கொடுத்துட்ருக்குது. பண்ணுறது துரோகம், அநியாயம். ஆனால் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன் நீ கிளம்பு, நீ இந்த ஏரியா பக்கமாக இருக்காது அப்படின்னு.
இப்படி நீங்கள் அப்படி தேடி பார்க்கும்போது நீங்கள் யாரை நம்பலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து அந்த நம்பிக்கை நாள் நம்மள இருக்கும். என்ன சண்டை, என்ன பிரச்சனை, என்ன மனக்கசப்பு, என்ன வேணாலும் வரலாம். ஆனால் அவங்க இது பண்ணுவாங்க, இது பண்ண மாட்டாங்க. இவங்க என்னைக்கு என்னைய கைவிட மாட்டாங்க, என்னைக்கு என்னைய உட்கார மாட்டாங்க, இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் வேணும். அப்படி ஒருத்தவங்க வந்து அப்படி நிறைய பேர் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ எம்ஜியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு லட்சமாக பணம் அவங்க அக்கௌண்ட்டு போகும். அவங்கள அப்படி நம்பலாம். அப்போ இவங்க இந்த விஷயம் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. என் உயிரை பண்ணாலும் சரி, இப்படி ஒரு துரோகம் நான் பண்ண மாட்டேன், இப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். சிலவன் பண்ணிடுவான். பண்ணதுக்கான சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அவன் 4 பேர் கூடும்போது அவன் கூட போகிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட கனெக்ட் வச்சுக்கிட்டு, அவங்க கூட பேசிக்கிட்டு, அவங்கள்ட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வேண்டாம். இது வந்து துரோகம் பண்ணது, தெரியாமல் விஷயம் பண்ணது, நம்ப முடியாது. இதை நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா, அந்த எனர்ஜி, அந்த மக்கள், அந்த கூட்டத்தை, அந்த நபர்லேருந்து நீங்கள் தூரம் இருங்க. 1. 2வது வந்து இது நீங்கள் தூரம் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்பிக்கையாக இருங்க. என்றைக்குனாலும் உங்களை நம்பலாம், இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்பலாம். இந்த ஒரு விஷயம் வரும்போது இவங்க இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு எனக்கு 2, 3 தருணம் நான் அது ரொம்ப குறிக்கலாக இருக்கேன். நீ இந்த விஷயத்தில் நம்பலாம், இந்த விஷயத்தில் நம்பாத. இது நான் பண்ணுவேன், இது நான் பண்ண மாட்டேன். தெரியல, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்பிக்கை இருக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல இவங்களை நம்பலாம், எந்த இடத்துல நம்ம பணம் கொடுத்தா கண்டிப்பாக கொடுத்துருவாரு, டயத்துக்கு சொன்னால் வந்துடுவார். என்ன விஷயம், எந்தெந்த விஷயத்தில் நம்பலாம், இவங்கள நம்ப முடியாது. லவ்வாக பின்னாடி ஒன்று ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும், ஐயோ இவனை நம்ப முடியாது. அப்படி இது வரைக்கும் பண்ணுவாங்க, இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை வந்து நம்ம எதவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒன்றும் நம்பவே முடியாது. அப்படின்னா இந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, பல வருஷங்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆகும் அந்த நம்பிக்கை கொண்டு வரதுக்கு. அந்த நம்பிக்கை கொண்டது என்ன பண்ணால், திரும்ப திரும்ப நம்ம சொன்னதை செஞ்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம கமிட் பண்ணதை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம என்னெல்லாம் கமிட் பண்ணமோ அதை செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். இப்போ உங்கள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரில் இது நான் செய்வேன், இது செய்ய மாட்டேன், என்றைக்குனாலும் அவங்கள கூட்டு கொடுக்காம அவங்க கூட இருக்கிறது, அப்படி இருக்குது. ஈவனா கணபதி பேக்கரி அக்கா வச்சு பேக்கரி வாங்கணும் அப்படி நம்ம கூட படுத்துருமா, காலைல பார்த்தா வெளியே போய் சொல்லி கொடுத்துரும். ஐயோ இவன்ட்டு எதுவும் பேச முடியாது அப்படி. இப்போ நம்ம டீம் ஏதாவது நம்மகிட்ட வந்து சீரியஸான மேட்ரு, கஷ்டமான மேட்ரு ஏதாவது நம்மகிட்ட வந்து சொல்லுதாங்க அப்படின்னா, அந்த நம்ம அதை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டது, அல்லது யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறது, அல்லது அவங்கள்ட்ட கேட்டுட்டு செய்யலாமான்னு கேட்டுட்டு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கவனமாக இருக்கணும். இல்லைனா நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, இவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னால் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு. எல்லோரும் நான் அப்படி நேர்மையாகவே அப்படி கண்டிப்பாக இருக்க முடியும்னா இருக்க முடியாது. மனுஷங்க நம்மளும் தப்பு பண்ணுவோம், டெம்டேஷன் இருக்கும், சரி தெரிஞ்சு பண்ணுவோம், தெரியாமல் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும், எங்கள் அப்பாவா இது பண்ணுவார், இது பண்ண மாட்டார், என் பிள்ளையா இது பண்ணும், இது பண்ணாது, என் புருஷன் இது பண்ணுவான், பண்ண மாட்டான், பொண்டாட்டி இது பண்ணுவான், பண்ண மாட்டான், என் டீம் இது பண்ணும், இது பண்ணாது, என் லீடர் இது பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. எல்லாம் துரோகம் பண்ணுவான், விட்டுட்டு போவான், தப்பாக நடக்கும். அது அவனெல்லாம் பண்ணட்டும், அவங்களாம் பண்ணட்டும். ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எனக்கு நான் ஒரு ரூல்ஸ் இருக்குது, நான் இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன். பணம் வாங்கிறதுக்காக, பணத்துக்காக இது பண்ணுவேன்னா அதை நான் பண்ண மாட்டேன். அப்படி நீங்களாம் ரூல்ஸ் வச்சுக்கங்க. இந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் போக 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 தெரிய வரும். முதல்ல தெரிய வராது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி எம்எம்ஜி கடவுள், எம்எம்ஜி தான் எல்லாம், கடவுள் பண்ண முடியாதெல்லாம் எம்எம்ஜி செய்யும். எங்கள் அம்மா அப்பா, என் தம்பி தங்கச்சி, புருஷன் பொண்டாட்டி, என் புருஷனை நம்ப முடியாது, என் புருஷன் என்ன சேர்ந்து, ஏன்னா எம்எம்ஜி நம்ப முடியும். இங்கே சொல்யூஷன் இருக்கும், இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் என் வாழ்க்கையை மாற்றும். அப்படி ஒரு நம்பிக்கையை வந்து காலங்காலமாக அந்த நம்பிக்கை கொண்டு போய்கிட்டே இருக்குது தெரியுமா. காலங்காலமாக அந்த நம்பிக்கை கொண்டு போகணும். அந்த கல்ச்சர், அந்த மக்கள் கூட்டமே அவங்க கூட நம்பணும். இப்போ திடீர்னு எவனும் வரான், அவங்கள்ட்ட பணத்தை விட்டு இவங்கள்ட்ட பணத்தை விட்டு ஆட்டையை போட்டு வராங்க, நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்கள எப்படி பார்ப்பாங்க. அங்கே 4 பேர் பணத்தை வாங்கிட்டு ஆட்டையை போட்டான், ஆனால் அவங்களுக்கு ரிப்ளை கிடையாது, பணம் கொடுப்பான்னு சொல்ல மாட்டான், ஆனால் நான் தான் கோச், நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படி சொல்கிறதா இருக்கட்டும். அல்லது அவன் குடும்ப பிரச்சனை,
பொண்டாட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா உடனே எல்லாருக்கும் ஆடியோ போட்டு, குரூப்பில் ஆடியோ போட்டு, அப்படி ஒருத்தன் வந்து கிறுக்க மாதிரி ஒருத்தன் பிஹேவ் பண்ணுறானுங்க. அப்புறம் நான் கோச், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு. அவன் மேலே எப்படி நம்பிக்கை வரும் இல்லையா? அதை நம்பியும் சில கூட்டம் போகும். ஒன்று வந்து அந்த கூட்டத்தை தந்தப்படி தான் அவன் சேருவாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயத்த எல்லாத்தையும் போய் சொல்லி கொடுத்துட்டு நம்மகிட்ட சொல்லாமல் ஆனால் பின்னாடி கூட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சிலதுங்க வந்து தெரிஞ்சு பண்ணும், சிலதுங்க வந்து தெரியாமல் பண்ணும். ஏதாவது காசிப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அதில் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அவங்ககிட்ட வந்து இங்கே நடக்க விஷயத்தை எல்லாமே காசிப் பண்ணி பிரச்சனை பண்ணி பெரிய பூமத்தை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்னு போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லித்தரல சார், எங்கள் அம்மா அப்பாலாம் யாரும் சொல்லித்தரல, முதல்ல இருந்தே எது பேசணும் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லித்தரல. யாருக்காவது ஒருத்தர் உங்களுக்கு உயிராக இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா எல்லோரும் கூட இப்படி நம்ம நடித்து தப்பு தப்பாக பேசி பின்னாடி ஒன்று பேசி முன்னாடி ஒன்று பேசி அப்படின்னு நம்மளை எல்லாருமே தூரம் வச்சுருவாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டாரை கூட்டிக் கொண்டு நான் விட்டுட்டு வந்தேன். அங்கே 10,000 15,000 வாடகையில் இருந்தால் அவங்க டீம் விட்டுட்டு போயிட்டு கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. என் கேரக்டர் என்னென்னா, நான் வந்து நமக்கு யார் சோறு போட்டாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள விட்டு விலகி போயிடலாம். நம்மளுக்கு பிடிக்கல, எல்லோரும் கூட காலஃபுல்லாக இருக்க முடியாது, பிடிக்கலாம் விலகி போயிடலாம். நான் வந்து ஒரு கம்பெனியில் 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் வாழ்க்கையில் முன்னாடி போகணும், நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு கிளம்பி வரும்போது நான் அந்த கம்பெனிலேருந்து நேராக வந்து கம்ப்ளீட்டாக வேறு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஊசி கம்பெனி, நீடில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வேறு கம்பெனி வந்தேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் காம்படிட்டர்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனி எனக்கு சோறு போட்டிருக்கு. நாளைக்கு இந்த கம்பெனி எதிர்க்கிற மாதிரி, இந்த மார்க்கெட்டுக்கு எதிர்க்கிற மாதிரி ஒருத்தன் விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக இருந்தேன். எஸ், அஃப்கோர்ஸ் காம்படிட்டருக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னென்ன கிளைண்ட் இருக்காங்க, யார் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்குன்னு ஒரு துரோகம் இருக்குல்ல. நான் வந்து முதல்ல பண்ணி மாதிரி ஊதி போய் இருப்பேன். அப்போ நல்லா தின்னு அப்போ நான் சொல்லுவேன், இந்த ஊத்தம் இந்த சோறு வந்து எனக்கு இந்த கம்பெனி போட்டுது அப்படின்னு. கம்பெனி விட்டு போவேன், ஆனால் நான் கம்பெனிக்கு எகென்ஸ்டாக இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி விட்டுட்டு நிறைய ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டேன். என்னோட மென்டார் அதே கம்பெனியில் வேலை பார்த்தவங்க நிறைய பணம் கொள்ளையடிச்சு அட் அ டைமில் ஒரு பெரிய லெவலில் எனக்கு ஒரு மென்டார் அட் அ டைமில் அந்த கம்பெனியில் அவர் தூக்கிட்டாங்க. நாலுலேருந்து கேட்ட பக்கம் ஒரு கூட ஓடிடுங்கிறது அப்படின்னு. அவ்வளோ பச்சை துரோகம் பண்ண ஒரு ஆளை வந்து இவ்வளோத்துக்கும் பல வருஷங்கள் அவருக்கு வேலை பார்த்து அவர் கோடியாக சம்பாரித்து அவர் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தது எல்லாம் அந்த கம்பெனி பணம். ஆனால் அங்கேயும் கொள்ளையடிச்சோன்னு தூக்கிட்டாங்க. அவர் வந்து நேராக காம்படிட்டர் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்து முதல் நாள் கம்பெனியில் இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக போய் சேல்ஸ் பண்ணி, அடுத்த நாள் லோக்கல் கம்பெனி ஒருத்தவங்க சேல் பண்ணி, அப்படி அந்த விஷயம் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கேயே அவரோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் அங்கேயும் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு நிறைய விட்ட பணம் கொடுக்காம எல்லோரும் பணம்னு கேட்டு எல்லோரும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. மாதம் சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, வீடுக்கு வாடகை கொடுக்க பணம் இல்லை, பொண்டாட்டி வந்து இதில் பேரலைஸு, ஆசிரத்தில் வச்சு பசை கொடுத்துட்ருக்காங்க, பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கொடுத்தது இங்கே 1000 ரூபா சொத்துக்கு வழியில். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நான் எல்லோரும் கூட கனெக்டில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட மாதிரி நானும் கேட்கும்போது, இல்லை சுரேஷ் நான் எப்படி இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், மாதம் ஒரு 30,000 வேணும், வழியே இல்லை அப்படின்னு. சரி சார், நான் பார்த்துக்கிட்டேன், இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு 6 மாதம் 5-6 மாதம் சோறு போட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு, அப்புறம் ஜாமாங்கமாக வைக்க இடம்னா எல்லாம் வீடெல்லாம் கொடுத்து ஜாமான் வச்சுக்காங்க, இப்போ வீட்டை காலி பண்ணி இப்படி நான் கூட்டி கொண்டு வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், வட்டிக்கு எங்கேயாவது வாங்கித்தாங்களேன் அப்படின்னா சொன்ன உடனே எல்லோரும் உங்கள் மென்டரா அப்படின்னு டக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கொடுத்தேன். என்னடா சரி ஓகே கொடுத்துருங்க. 2 லட்சம்லாம் பண்ண முடியாது, ஒரு 50,000 நீங்கள் கொடுங்களே பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்தாச்சு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அது மனுஷனோட ரூல்ஸ் வந்து மாறும்போது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அவன் கேரக்டர்ஸ் மாறும்போது அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியில் உள்ள அவ்வளோ தண்ணி தெளித்து போட்டாங்க. நான் அந்த பழைய கம்பெனிக்காரங்களோட எல்லாரும் நான் அந்த மாதிரி நம்ம பாஸை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவன் வெறுவா கட்டவன் நாதாரி, அவனை போய் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லோரும் சத்தம் மூச்சு விடல. அவங்க ஏன் எல்லோரும் விட்டுட்டு இருந்தாங்கன்னு மட்டும் இருந்தேன். இதில் 2 வார்னிங். நீங்கள் வந்து நல்லதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நான் வந்து நல்லது மட்டுமே பார்த்தேன், அவன் பண்ண கெட்டதெல்லாம் பார்க்கல. அவர் எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்காரு, கேவலம் நடந்திருக்காரு அப்படின்னு. நான் பல வருஷத்துக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணும்போது லைவ்லாம் நிறைய விஷயம் போட்டேன். மீட் பண்ணும்போது நான் மட்டும் நிறைய கற்றுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் பையன் மாதிரி, தேவதூதர் மாதிரி, ஜீசஸ் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. நான் வந்து தண்ணியில் வந்து எறும்பு தத்தளிச்சிருக்கும்போது ஒரு துரும்பு கிடச்சா வந்துடும்ல, அந்த மாதிரி நீங்கள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தவங்க வந்து, பணம் கொடுத்தவங்க வந்து, பணம் வந்து 6 மாதத்தில் தந்துடும்னு சொன்னது, நான் வந்து அந்த பழைய கம்பீரத்துலேயும் அந்த தோரணையில் இருந்த பாஸை தான் நினச்சேன். இந்த ஆள் இவ்வளோ கேவலமாக இருப்பார், கேவலமாக ஆகிட்டார் நமக்கு தெரியாது. இப்போ கேட்டால்
தர முடியாதுன்னா என்ன? நீங்கள் என்ன பெரிய கவர்மெண்ட்டா? எம்எம்ஜின்னா என்ன கடவுளா? எப்படி? அதனால யாரையும் நீங்கள் பார்க்கும்போது கனெக்டில் இருக்கும்போது கனெக்டில் இருங்க. கொடுத்து உதவிடாதீங்க. அப்படியே கொடுத்து உதவிங்கனாலும் சரி, உங்களால் எவ்வளோ நஷ்டமானா ஓகே அப்படின்னு கொடுத்து உதவுங்க. ஏன்னா அந்த ஆட்கள் வந்து உங்களை எங்கேனாலும் வந்து கேவலப்படுத்தலாம். அந்த மாதிரி இப்போ நான் பண்ண விஷயத்தை பற்றிட்டு சுரேஷ் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நீங்கள் எனக்கு நன்றி விசுவாசம் பண்ண வந்திருக்கீங்க. ஆனால் என்னி அந்த இடத்துல வேலைக்கு வச்சவருக்கு நான் நன்றி விசுவாசம் பண்ணலை. அவரை என்றைக்குமே காயப்படுத்தியிருக்கேன், கேவலப்படுத்தியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு தடவை நான் நன்றி சொல்லலை. நான் போய் நன்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை போய் பார்த்ததுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போய் அவருக்கு நன்றி சொல்ல போகிறார். அதுங்களில் அவர் இறந்து போயிட்டார். அவங்க ஒய்ஃப் ரொம்ப வயசாட்டாங்க, அந்த மாதிரி எதுவும். சரிப்பா நீ நல்லா இருந்தால் சொல்லி அனுப்பியிருக்கேன். யார்? என் மென்டாருக்கு அவர். நம்ம மென்டர் செய்யாத விஷயத்தை கூட நம்ம அப்படி செய்யலாம். ஆனால் மென்டர் செய்கிற விஷயம் சரியாக தப்பா அப்படின்னு நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி போகவும் உங்கள் லைஃப் என்னென்னு சொல்லிடும். திரும்ப அப்போ இப்போ வந்து ஏட்டிக்கு போட்டி சண்டை போட்டு நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு. சரி, இப்படி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நினச்சபடி பண்ணலாம். சரி தப்பு பண்ணலாம். கையில் பணம் வந்துட்டல நீ என்னடா செய்வே அப்படின்னு சனி பண்ணலாம். அப்புறம் என்ன ஆகும்? எங்கே பணம் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த நியூஸ் எல்லாத்துக்கும் பரவும். ஒரு மனுஷன் கேரக்டர்லெஸ்ஸாக நம்பிக்கை இல்லாமல் ஆயிட்டான் அப்படின்னா அவனை எங்கேனாலும் மதிப்பு இருக்காது. அப்புறம் அவன் வாழ்க்கை வந்து அந்த சகதியில் குத்துன மாதிரி நவுண்டு அப்படி சுற்றி கீழமாக்காமல் போயிட்டே இருப்பான். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ யாரும் பணம் கொடுக்க ஆள் கிடையாது, வட்டி கொடுக்க ஆள் கிடையாது, யாரும் சோறு போட்டாலும் அவன் கழுத்தை பிடிச்சிடுறது, எம்எம்ஜியில் சாப்பிட்டுட்டு எம்எம்ஜியில் வேலை பார்த்துட்டு எம்எம்ஜியில் படிச்சுட்டு எம்எம்ஜியில் அறிஞ்சிட்டு எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆடியோ போட்டு எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லித்தரேன்னு சொல்கிறது, அப்படியே நாங்கள் உங்கள்கிட்டே படிக்க வரேன்னு சொல்லி போகிற ஸ்டூடெண்ட்டு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதோட கேரக்டர்ஸும் காலப்போக்கில் எல்லாம் முடிவாகும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த லீடர் பண்ணுங்கள், இந்த லீடர் போங்க, நெட் மார்க்கெட்டிங் அப்படி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் எம்எம்ஜி பக்கம் போகாதீங்க, எம்எம்ஜி சரி கிடையாது, அப்படி கிடையாது, வெறும் படிக்க வாங்க நான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு போய்ட்டு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் எம்எம்ஜியில் டிஸ்கனெக்ட். எப்படி? தேனியில் ஒரு லீடரு, பெரிய லீடரு, அவர் எல்லாத்தையும் எம்எம்ஜி கூப்பிட்டு வந்தார். அவங்க அவரோட டீமுக்கு யாரையும் எம்எம்ஜியில் ஜாயின் பண்ண விடலை, கூட்டிகிட்டு வரல. ஆனால் எம்எம்ஜி அவருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துச்சு. ஒரு நம்பிக்கையான லீடரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி கொடுத்துச்சு. யார் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அங்கேயே போய்ட்டு நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி எம்எம்ஜி அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தேன். நான் இதெல்லாம் விட்டுட்டேன், நான் இதெல்லாம் சண்டை விட மாட்டேன், விட்டுட்டேன். பார்த்தா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லட்சமாக 50,000 20,000 30,000 எல்லாத்தையும் வட்டிக்கு வாங்கி காசுக்கு இல்லாமல் பணம் இல்லாத எல்லாத்தையும் பணத்தை வாங்கி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவ்வளோ வரைக்கும் டிஸ்கனெக்ட். அடுத்தல எவன் பணம் தருவான்? அங்கே போயாச்சு. கோவம் என்னென்னா அவர் கம்பெனி பற்றின வீடியோ நான் போட்டுருவேன். பணத்தை வாங்கி கொண்டுட்டாங்க அது மட்டும் கேட்டவொன்னா உடனே அவர் வந்து அப்படி ஆகிட்டே போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சார் விட்டுட்டு போயிட்டாங்க சார், டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க சார். தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தர் நம்பி போகிறீங்க அப்படின்னா அவன் ஒரு இடத்துல தப்பு பண்ணானா எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுவான், ஒரு இடத்துல துரோகம் பண்ணானா எல்லா இடத்துலையும் துரோகம் பண்ணுவான். அவன் ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பான் அவன். நம்ம வந்து சிலவங்களை இவங்க வேண்டான்னு விட முடியும். அந்த இடத்துல எப்போவுமே அந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையான ஆளாக இருங்க. உங்களுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாலிசி மாற்றாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு பணத்துக்காக பண்ண சொல்லலாம், பணத்துக்காக நான் பண்ண மாட்டேன், தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களை நம்பி செய்யலாம், நம்பி செய்ய முடியாது, அப்படி ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மனசில் பட்டதை பேசுங்க, உண்மையாக இருங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். பிடிச்சிக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அது உங்களையே நீங்கள் மாற்றி விட்டு போயிடும். நல்லவங்க கெட்டவங்க வேண்டாம், எனக்கு தேவைங்களும் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக நீங்கள் யார் கூட சண்டை போட போகிறீங்க, யாரை சேர போகிறீங்க, யாரை லவ் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தெரியாமலோ அந்த ஆளாக மாறிடுவீங்க. 3 விஷயம். இதில் எது பண்ணியிருக்கீங்க, எதை பண்ண போகிறீங்க, இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது தவிர வேறு எதுவும் என்கிட்ட 1 ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 9004323603 நம்பர் பண்ணுங்கள். எல்லாத்துலையும் நம்பர் இருக்கலாம், பேசுங்க. எது ஹெல்ப் பண்ணால் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.